மதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின் பேரில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் பயிற்சி கூட்டம் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் எம்.ஏ. முனியசாமி தலைமையில் ராமநாதபுரம் தனியார் மஹாலில் நடைபெற்றது. மாவட்ட பொறுப்பாளர்கள் அமைப்புச் செயலாளர் சுதா கே. பரமசிவன், கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் எம்.எஸ்.ஆர். ராஜவர்மன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் ஆர்.ஜி. ரெத்தினம், கழக மாணவரணி துணைச் செயலாளர் வக்கீல் செந்தில்குமார், கழக அம்மா பேரவை துணைச் செயலாளர் சேதுபாலசிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் வெண்ணிலாச சிகுமார் கலந்து கொண்டு கூட்டத்திற்கு வருகை தந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளை ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் பணிபுரிய தேவையான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை வழங்கி பேசினார். கூட்டத்தில் நகர் செயலாளர்கள் பால்பாண்டி, அர்ஜுனன், ஜகுபர் உசேன், ஒன்றிய செயலாளர்கள் மருதுபாண்டியன், ஜானகிராமன், கருப்பையா, ராதாகிருஷ்ணன், செல்லதுரை, மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் கருணாகரன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வடமலையான், மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ஸ்டாலின், கலைப்பிரிவு மாவட்டச் செயலாளர் கவிஞர் ராமநாதன், மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் நேதாஜி, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் நாகராஜன், வக்கீல் முத்துமுருகன், மாவட்ட இலக்கிய அணி இணைச் செயலாளர் பாப்புலர் கே.ஆர். பன்னீர்செல்வம், மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் நாட்டுக்கோட்டை ஜெயகார்த்திகேயன், மாவட்ட மாணவரணி துணைத் தலைவர் வினோத், மண்டபம் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ஜெகன், மாவட்ட அம்மா பேரவை துணைச் செயலாளர் மாரிமுத்து, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைச் செயலாளர்கள் முத்துமுருகன், காளீஸ்வரன், ராமநாதபுரம் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் ரமேஷ், அசாருதீன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அரசியல் வரலாற்று மாற்றி போட்ட தலைவி, ஒப்பந்த தலைவி, தங்க தலைவி என்பதை சொல்ல கடமைப்படும். இன்னைக்கு நம்ம எந்த காலகட்டத்தில் இருந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு திமுக ஒரு பெரிய தீய சக்தி பொதுச்சி தலைவரால் தங்க தலைவர் பொதுச்சி சொன்ன வார்த்தை நீங்க வரக்கூடாது. திமுக கதாயம் தீய சக்தி சொன்ன தலைவர், ஒப்பந்த தலைவர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்பதை நம்ம சொல்ல கடமைப்படும். அரசியல் வரலாறு பார்க்கணும். இன்னைக்கு ஒரு தேர்தல் நமக்கு தலைவர் இருக்காப்புல நம்ம எல்லாரும் கொண்டோடி தொண்டர்கள் காலத்தால் அந்த இயக்கம் ஜெயிக்கும் என்பதை மாற்று கருத்து கிடையாது. நீ பூத்து கமிட்டி அமைச்சோம். இன்னைக்கு 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பிஆர் சொல்லி ஒரு அமைப்பு அமைச்சு வீடு வீடாக 2 ஃபார்ம் கொடுத்தாங்க. 2 ஃபார்ம் ஒரு ஃபார்ம் நீங்க ஃபுல்லப் பண்ணிக்கணும், ஒரு ஃபார்ம் நீங்க கையில வச்சுக்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா 2வது ஓட்டு, புதிதாக சேர்க்கப்படக்கூடிய ஓட்டு, அதே போல ராசம் ஆகியிருப்பாங்க அந்த ஓட்டு, அதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு பூத்து மெம்பர்களும் நம்ம நியமிக்கப்பட்ட மெம்பர்கள் எல்லாத்துக்கும் வேலை இருக்கும். யார் வேலை எல்லாம் பண்ண வேலை எல்லாரும் சாப்பிடணும், வேலை பார்த்தா சாப்பிட முடியும். நம்ம இயக்கம் உழைப்பிற்காக பிறந்த இயக்கம், மக்களுக்காக உழைக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அவங்க தகவப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இன்னைக்கு சசிகுமார் அந்த அம்மா வந்திருக்காங்க. நம்மளெல்லாம் நான் அடிக்கடி சொன்னேன், இதுக்கு முன்னாடியே சொன்னேன், நம்மளெல்லாம் கண்காணிக்கைக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் போடுவார் அப்படின்னு அதை போய் போட்டாச்சு. அவங்க கேட்கறாங்க, பூத்து கமிட்டி சரியா அமைச்சிருக்காங்களா, மாவட்ட செயலாளர் முனிசாமி நல்லா அமைச்சிருக்காரா, அங்கேருந்து திருநெல்வேலி வந்தால் சுதாபுரம் அதை சேர்த்து பார்த்துருக்காரா, சாத்துரி எம்எல்ஏ முன்னாள் ராஜவர்மா அவங்க கூட பார்த்துருக்காரா, சரியா அமைச்சிருக்காங்களா அப்படின்னு நீங்க போய் பார்த்து அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க, என்ன செய்யல அதை நீங்க போய் சொல்லுங்க, செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஐக்கியங்கள் போட்டுருக்காங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த 26 தேர்தல் முக்கியமான தேர்தல், ரொம்ப முக்கியம். அதிமுக விலக்கி நம்ம திருப்பி கட்டணும்னா 26 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று அந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்தால்தான் அதிமுக விலக்கி கட்ட முடியும். நம்ம பிள்ளைக்கு வேலை வாங்க முடியும், நம்ம பிள்ளைய உயர் படிப்பு படிக்க வைக்கிறதுக்கு நம்மளால முடியும். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. அதே போல எடப்பாடி பழனிசாமி இந்திய அரசியல் வரலாறுல யாருமே செய்யல 7.5% மருத்துவக் கல்வி மாணவர்கள் சேர்க்கிறதுக்கு இந்திய அரசியல் வரலாறு யாருமே கேட்கல. நம்ம போய் கேட்கமா? யாரும் மக்கள் போய் மனு கொடுத்தாரா? இல்லை. அவர் சாதாரண நம்மள மாதிரி ஒரு கிளை செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு மாவட்ட செயலாளர் இன்னைக்கு கட்சிக்கு தலைவராக ஒரு இடத்துக்கு போயிருக்காருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய உழைப்பு, எடப்பாடி பழனிசாமி உழைப்பு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கு என்பதை அவங்க சொல்ல
இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.